அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஆர்டிகல்ஸில் மூன்றாவது பாகமாக இன்று நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா ஆர்டிகல்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது தான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் 2 வீடியோ இருக்குது ஆர்டிகல்ஸை பற்றி. அது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அது மேற்கொண்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு நவுனை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது நவுன் என்றால் பெயர் சொல். ஒரு பெயர் சொல் தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பொருளை சொல்வது, ஒரு பொருளை பெயர் சொல்கிறது. இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா கார் நம்ம பெயர் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அது ஒரு நவுனு. இதே ஒரு இடத்த சொல்கிறோம், சேலம் அப்படிங்கிற ஒரு ஊரை சொன்னாக்கா அப்போ அது சேலம்ங்கிறது ஒரு நவுனாக போகுது. ரைட்டுங்களா? விழுப்புரம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விழுப்புரம்ங்கிறது என்ன ஆகுது, ஒரு நவுனாக மாறுகிறது. அதே மாதிரி ஒரு நபருடைய பெயரை சொல்கிறோம், ரமேஷு, சுரேஷு, இது மாதிரி சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதெல்லாமே என்னது, நவுனாக போகிறது. அப்போ இதெல்லாம் ஒரு பெயர் சொல்னு சொல்லுவாங்க. அந்த பெயர் சொல்லை குறிப்பிடுறதுக்காக இந்த ஆர்டிக்கிள்ங்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்பொழுதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு வாக்கியத்தில் இந்த ஆர்டிக்கிள் எப்படி பயன்படுகின்றன. அந்த ஆர்டிக்கிளில் பார்த்தா நவுனுங்கிறது 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள்னு சொல்லி அது மூலமாக ஒரு நவுன், அதாவது மீண்டும் சொல்கிறேன், நவுன் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்பெசிஃபிக் நவுன். நிறைய நவுன் இருக்குது, இருந்தாலும் இந்த ஆர்டிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் நவுன், அடுத்து பார்த்தாக்கா ஜென்ரல் நவுன் சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். ஸ்பெசிஃபிக் நவுன் தான் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறது, தட் இஸ் பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான் ஸ்பெசிஃபிக் நவுன். அதுக்கு எல்லாமே என்ன செய்கிறோம்னா த யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? த, THE. இந்த த நம்ம பயன்படுத்துவோம் எதுக்கு தான், ஸ்பெசிஃபிக் நவுனாக இருந்தால். அப்போ ஒரு ஆர்டிக்கிள்ங்கிறது என்னென்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் ஸ்பெசிஃபிக் நவுனா இல்லை ஜென்ரல் நவுனா அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான் இருக்குது இந்த ஆர்டிக்கிள். அப்போ தேங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலரோ இல்லை ஸ்பெசிஃபிக்கோ அதுக்கு உண்டான ஒரு பெயர் சொல்லை குறிப்பிடுறது தான் இந்த டெஃபினட் ஆர்டிக்கிளுடைய வேலை. இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக் நவுனாக இருக்காதுங்க, அது ஒரு ஜென்ரல் நவுனாக இருக்கும். அதுக்கு எல்லாம் நம்ம ஏ இல்லாட்டி ஆனை நம்ம பயன்படுத்துவோம். நல்லா போக போக நம்ம புரியப்படும் உங்களுக்கு. இதில் ஏ ஆன் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். ஏ அப்புறம் மற்றும் ஆன் எதுக்கு பயன்படும்னு. ஆனால் 2த்துக்கும் என்ன அர்த்தம், தமிழ் அர்த்தம் தான். ஏ அப்படின்னா ஒருன்னு அர்த்தம், ஆன் என்றாலும் ஒரு. ஆனால் 2த்துக்கும் அந்த கான்சோனன்ட்ஸு, அதாவது மெய்யெழுத்துக்களும் வவல்ஸ் என்ற உயிரெழுத்துக்கு தந்தாப்பில் இது மாறுதுங்கிறது பழைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஏங்கிறது எங்கே பயன்படும், ஒரு வவல்ஸுங்கிற இடத்துல இல்லாமல் ஒரு மெய்யெழுத்துள்ள இடத்துல பயன்படுத்தக்கூடியதான் ஏங்க. இதே ஆன்ங்கிறது எங்கே வரும், அதாவது வவல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது உயிரெழுத்துக்களான ஏ, இ, ஐ, ஓ, யு, இந்த எழுத்து இருக்குது பார்த்திங்களா, மொத்தம் 5 லெட்டரு. என்னென்ன, 1 ஏ, 2வது இ, 3வது ஐ, 4வதாக ஓ, அடுத்தது 5வது லெட்ரு பார்த்தா யூன்னு சொல்கிறோமா. இந்த 5 லெட்ரு ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ஆனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ ஆன் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடியெல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஆன் அம்பர்லா, இதே மாதிரி பாருங்கள், ஆன் ஆப்பிள். ஆப்பிள் என்ன வருது, ஆப்பிளுக்கு முதல் எழுத்து ஏ வருதுங்க. அப்போ ஏங்கிறது இட் இஸ் ஆப்பிள். ஆப்பிள்ங்கிறது ஒரு நவுன். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பயன்படுத்துகிறோம், ஆன் யூஸ் பண்ணுறோங்க. அப்போ வவ்வல் பார்த்தா ஏங்கிறது ஆரம்பிக்கிறனால உயிரெழுத்துக்கள் வர முன்னாடி ஆனை பயன்படுத்தும் போது அப்போ அதான் ஆர்டிக்கிளுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஆர்டிக்கிள் ஹெல்ப் பண்ணுது. இந்த வவல் ஒரு உயிரெழுத்துக்களாக இருக்குது, இது மெய்யெழுத்துக்களாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது ஜென்ரல் நவுனாக இருக்குங்கிறதுக்கெல்லாம் இது ஆர்டிக்கிள் பயன்படுது. அப்போ ஜென்ரல் நவுனாக இருக்கும்போது அதை ஏ ஆனை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த ஏ ஆன் எதுக்கு பயன்படும்னா நவுன் அந்த நவுனுடைய சவுண்டு, அதாவது அது உயிரெழுத்துக்கள் சவுண்டாக வருகிறதா இல்லை மெய்யெழுத்துக்கள் சவுண்டாக வருதாங்கிறதுக்கு உண்டானது முன்னாடி இந்த ஏவும் ஆனும் பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியுங்க. இப்போ பாருங்கள், ஐ சா எ டாக். இங்கே ஐ சா எ டாக், நான் ஒரு நாயை பார்த்தேன் அப்படிங்கிறது வருது. அப்போ ஏ டாக் அப்படிங்கிறது இந்த டீங்கிறது என்னங்க, இது
இது வந்து வவல்ஸ் வராது. ஏ, இ, ஐ, ஓ, யூ இந்த 5 லெட்ரு வருதா இந்த இடத்துல. டி வந்து அந்த இதில் கிடையாது. ஏயும் கிடையாது, ஈயும் கிடையாது, ஐயும் கிடையாது, ஓவும் கிடையாது, யூவும் கிடையாது. அப்போ இது வவ்வல் வந்து பார்த்தா உயிரெழுத்துக்கள் கிடையாது இந்த டிங்கிறது. இது மெய் எழுத்துக்கள்ங்கிற கான்சோனன்ட்டுன்னு சொல்லுவாங்க. கான்சோனன்ட் ஸ்பெல்லிங் இது தான். சொல்லும்போது கான்சோனன்ட்ஸ்னு சொல்லணும். சரிங்களா? சரி. அப்போ இந்த டிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? ஏ அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஆன் பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஐ சா எ டாக். சரி, இப்போ இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த டாகை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அப்போ திருப்பியும் இந்த டாகை பற்றியே இங்கே நான் திருப்பி நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல ஏ வந்து என்னவா மாறுது பாருங்கள், தேவாக மாறுது. ஏன்னா மற்றவங்களுக்கு ஃபெமிலராக போயிடுச்சு, பிரபலமாக போயிடுச்சு இந்த நாய்ங்கிறது. அப்போ திருப்பி இந்த டாகை பற்றி நான் சொல்லும்போது தேட் டாக்னு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன். அடுத்த சென்டென்ஸுக்கு தேவ்னு மாறுது. அப்போ ஏன் வந்து என்னவா மாறுது? தேவாக மாறுகிறது. அதுவும் இல்லாமல் இது வந்து என்னவா மாறுது? ஒரு பர்டிகுலர் டாகை நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். சரிங்களா? இது மாதிரி தான். ஐ ஹாவ் எ பென். நான் ஒரு பேனாவை வைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஏ. இந்த பெண்ணுக்கு பீக்கு முன்னாடி ஏன் ஆன் போடலை? ஏன்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ இந்த 5 லெட்டரும் இங்கே வரல. பீங்கிற ஒரு மெய்யெழுத்து தான் வருது. அதனால் ஏ வந்து யூஸ் பண்ணுறேன். இதே சப்போஸ் எலிஃபண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆன் முன்னாடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இது வந்து சிங்குலர் நவுனாக இருந்தால் தான் நம்ம ஆனோ ஏவோ யூஸ் பண்ணோம். ஏன்னா ஒருன்னு வந்துடுது. ஏக்கு பொருள் என்ன? ஒரு. அப்போ அதுலேயே சிங்குலர்னு வந்துடுது. ரைட்டுங்களா? ஒருமை. ஐ எம் ஏ ஃபார்மர். அப்போ ஏதானே யூஸ் பண்ணணும். நான் ஒரு ஃபார்மராக இருக்கிறேன். இந்த ஆமுங்கிறது இருக்கிறேன்னு அர்த்தம். இது வந்து ஐ ஹாவ். ஐ தான் நான். பெற்றுக்கொண்டிருக்கிறேன், பெறுகிறேன். எ பென் அப்படிங்கிறது தான். ஹேவ் தான் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹேவுக்கு தமிழ் அர்த்தம் அதுதான் அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் பழைய வீடியோவில் நான் வந்து கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். தேக்குங்கிறதும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்க போகிறோம். இதில் தான் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள். ஆர்டிக்கல் டைட்டில் திருப்பியும் பாருங்கள். இதை பர்டிகுலர் நவுனுங்கிறது ஸ்பெசிஃபிக் நவுனுங்க. இதை வந்து பயன்படுத்தும் பொழுது அதான் டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நல்ல கவனிங்க. ஸ்பெசிஃபிக் நவுன் அதான் பர்டிகுலர் நவுன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பசு, த கவுன்னா என்ன அர்த்தம்னா பசுன்னு அர்த்தங்க. இந்த பசுவுக்கு வந்து த கவ், அதாவது பல பசுக்கள் இருந்தாலும் ஒரு பசுவை மட்டும் நம்ம குறிப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். த கவ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இதுவும் ஒருமையாக இருந்தாலும் அந்த பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ கவுன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு மந்தையில் பார்த்தாக்கா, மாட்டு மந்தையில் பார்த்தாக்கா ஏதாச்சும் ஒரு பசு அப்படின்னு சொன்னால் ஓகே. அப்போ கவுன்னு சொன்னால் போதும். ஆனால் ஒரு குறிப்பிட்டு இந்த பசு தான் அப்படின்னு சொன்னால், பசு மாடு தான் சொன்னால், அப்போ கவ்வை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை தாங்க டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்கிறாங்க. டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவை நீங்கள் பயன்படுத்தினா அது டெஃபினைட் ஆர்டிக்கல். டெஃபினைட் ஆர்டிக்கல் தான் என்னது? ஒரு பர்டிகுலர் நவுனை பயன்படுத்துறது. பர்டிகுலர் நவுனுங்கிறது என்ன வருது? த கவ். த கவுங்கிறது கவுங்கிற இந்த இடத்துல நவுனு தான். அது பர்டிகுலராக சொல்கிறோம் பாருங்கள். இந்த கவு தான், இந்த பசு மாடு தான் சொல்கிறோம் பாருங்கள். பர்டிகுலர் பண்ணி ஸ்பெசிஃபிக் பண்ணி. அதனால தாங்க யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்துருச்சுனாலே மட்டும்தாங்க. ஆனால் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்துருச்சுன்னா ஏ மற்றும் ஆன் இரண்டுத்துக்கும் இப்போது தமிழ் அர்த்தம் ஒரு அப்படிங்கிறதான். அப்போ ஜென்ரல் நவுன் இல்லாட்டி காமன் நவுன்னு சொல்லுவாங்கங்க. அப்போ காமன் நவுன் தானே? கேட், ஒரு பூனை. இதே காட்டுன்னா இந்த பூனை மட்டும்தான் அர்த்தம். சரிங்களா? ஐ சா எ கேட், நான் ஒரு பூனையை பார்த்தேன் என்பதற்கும் ஐ சா த கேட் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அந்த பூனை தான் அப்படின்னு பர்டிகுலர் சொன்னால் கேட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ திருப்பியும் சொல்கிறேன். ஆர்டிக்கல் என்றால் என்ன? ஆர்டிக்கல் கண்டிப்பாக ஒரு நவுனுக்கு முன்னாடியும் பயன்படுத்தப்படுகின்றன. நவுனுக்கு முன்னாடி தான் பயன்படுத்தணும். யூஸ்டு பிஃபோர் எ நவுன். சரிங்களா? யூஸ்டு பிஃபோர் எ நவுன். இதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நவுனுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக அந்த ஆர்டிக்கல் வரும். கவ். நவுன்னு வந்து கவ் இந்த இடத்துல. அப்போ கவுக்கு முன்னாடி வருது. கேட்டுங்கிறது நவுன். அதுக்கு முன்னாடி வருது. சரிங்களா? அப்போ யூஸ்டு பிஃபோர் எ நவுன் அதான் ஆர்டிக்கல். ஆர்டிக்கலோடைய இன்னொரு இது என்னென்னா டெஸ்கிரைப் பண்ணும். என்னது? டெஸ்கிரைப் பண்ணுது நவுனை. இந்த நவுனை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா? விளக்கம் சொல்லுது. நவுன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஒரு